நாகை மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் நாகூர் பங்களா தோட்டம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதனால் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை அங்கு பெரிதுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். நாகையில் பல்வேறு பகுதிகளில் என்ன கள சூழல் அப்படின்றத பார்த்துட்டு வரும். தற்பொழுது நாகூர் பங்களா தோட்டம் பகுதியில் சூழல் எப்படி இருக்கு? டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை வெளுத்து வாங்குகிறது. தற்போதும் கனமழையான தொடங்கி பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகூர் பங்களா தோட்ட பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. குடியிருப்புகளுக்கு மத்தியில் அந்த சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது நகராட்சி நிர்வாக சார்பில் இன்ஜினை கொண்டு அங்கு அந்த பகுதியில் உள்ள தண்ணீரை வெளியேற்றக்கூடிய காட்சிகளில் நம்மால் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது குடியிருப்பு வாசி நம்மளோட இருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த இடத்துல வந்து தண்ணீர் தேங்குவதால் எதனால பாதிப்பு அடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கலாம். இது பங்களா தோட்டம் ரெண்டாவது தெருவு. இது ஃபர்ஸ்ட் தெருவு மேடு, அது பள்ளம், இது மூணாவது தெருவு, நாலாவது தெருவுலாம் மேடா இருக்கு. அதனால அந்த பூரா இடத்துல உள்ள தண்ணி இங்க வருது. இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க கரசன்ட் ஸ்கூல் இடம் இருக்குது. அந்த இடத்துல நிக்கிற தண்ணியும் இங்கே தான் வரும். அதனால எல்லாம் இதுதான் வந்து இங்கே தான் தடத்துக்கு போற வழியா இருக்குது. இது இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லா தெருக்களுடைய தண்ணியும் வந்து இந்த தெரு மூலமா தான் வடிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் வந்து இந்த இடத்தை வந்து மேடு பகுதி ஆக்க வேண்டும் என்று இந்த பகுதி கோரிக்கை வைத்துள்ளனர்.